அனைவருக்கும் இனிய வணக்கம். லண்டன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் வானா நானா கிரிதரன் எழுதிய அமெரிக்கா, குடிவரவாளன் ஆகிய 2 நாவல்கள் பற்றி, இலங்கையில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் ரஞ்சனி சுப்பிரமணியம் எழுதிய அறிமுகம் இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை பதிவுகள் இணைய இதழில் 22/11/2022 அன்று வெளிவந்தது. விமர்சன அரங்கம். வானா நானா கிரிதரனின் அமெரிக்கா, குடிவரவாளன் ஆகிய 2 நாவல்கள் பற்றிய அறிமுகம். எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஒரு அகதியின் வாழ்வும் உணர்வுகளும் அவனாக வாழ்ந்தாலன்றி புரிந்து கொள்வது சிரமமானது. கடந்த சில தசாப்தங்களில் முன்னேற்றமடைந்த மேற்கு நாடுகளில் தஞ்சம் கோரிய எம்மவர்களின் பயண மற்றும் வாழ்வியல் அவலங்கள் தாயகத்தில் இருக்கும் உறவுகளால் சரியான விதத்தில் மனம் கொள்ளப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கான பதில் இன்றளவும் இல்லை என்பதாகவே அமையும். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தனது புலம்பெயர் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தரமான படைப்பாளி தன்னிலை ஆறுதலை மட்டுமல்ல, தனது அனுபவ பதிவுகளின் மூலம் அகதி வாழ்வின் கொடூரமான மறுபக்கத்தை வாசகருக்காகவும் வரலாற்றுக்காகவும் விட்டுச் செல்கிறார். வானா நானா கிரிதரன் அவர்களின் அமெரிக்கா முதற் பதிப்பு 1996, 2ஆம் பதிப்பு 2019, குடிவரவாளன் 2015 ஆகிய 2 நாவல்களும் இவ்விடயத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றன. இவ்விரு நாவல்களின் ஆசிரியரான வானா நானா கிரிதரன் அவர்களது எழுத்தின் இயல்புகளை படைப்புகளினூடாக வெளிப்படும் பொது பண்புகளால் இனம் காண முடியும். தாய்மண்ணின் சாயம் போகாத நினைவுகளுடன் வாழ்பவர், வரலாற்றை ஆராய்ந்து அறிபவர், கவித்துவமான சிந்தனைகளை உடைய இயற்கையின் ரசனையாளர், வாழ்வியலை தத்துவ ரீதியாகவும் பிரபஞ்ச சார்பு தன்மையுடன் அர்த்தப்படுத்துபவர், சஞ்சலமுற்ற நேரங்களில் பாரதியின் கவிதைகளால் புத்துயிர் பெறுபவர், தன்னிமிர்வும் பன்முக வியாபகமும் கொண்ட சிந்தனையாளர், வித்தியாசமான நடையுடன் கூடிய எழுத்தாளர். இவரது எழுத்தின் போக்கினை உணர்ந்து நாவலுக்குள் உள்நுழையும் ஒருவரால் அதிக ரசனையும் புரிதலும் கொள்ள முடியும் என்பது உண்மை. கனடாவிற்கான தன் பயண பாதையில் இடைமாறலுக்காக சட்டபூர்வமாக அமெரிக்காவின் பாஸ்டன் விமான நிலையத்திற்கு வரும் ஒருவன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அகதி அந்தஸ்து கோர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். இச்சந்தர்ப்பத்தில் ஜனநாயகத்தின் தொட்டில் என வர்ணிக்கப்படும் உலகின் மாபெரும் வல்லரசொன்றின் கருணையற்ற இருண்ட பக்கங்களையும் மனோரீதியான சித்திரவதைகளையும் விலாவாரியாக வெளிச்சமிட்டு காட்டுவதே படைப்பாளியின் நோக்கம். அதில் பெரு வெற்றியும் பெற்றுள்ளார். அக்கறை பச்சையாக மாயத்தோற்றம் தரும் விடயங்கள் நிஜத்தில் அவ்வாறல்ல என்ற புரிதல் இவ்விரு நாவல்களையும் வாசிக்கும் போது தோன்றியது. இலங்கை போன்ற நாடுகளில் மனித உரிமை மீறல்களும் மூடி மறைப்புகளும் சட்ட மீறல்களும் சகஜமானவை என்பது பொதுவான அபிப்பிராயம். வியப்பேதும் இல்லை. ஆனால் உலகின் போலீஸ்காரன் என்ற நிலையை கொண்டிருக்கும் அமெரிக்காவிலும் இவ்வாறான நிகழ்வுகள் தவறான புரிதல்களினால் இடம்பெறுகின்றன என்பது வியப்புக்குரியது. 73 இனக்கலவரத்தின் பின் ஆரம்பமாகும் இவ்விரு நாவல்களும் பிரதான கதாபாத்திரமான இளங்கோ என்ற இளைஞனின் பார்வையில் கூறப்பட்டுள்ளன. படித்தவர்களும் உயர் பதவியில் இருந்தவர்களும் உயிர் பாதுகாப்பு கருதி புலம்பெயர துணியும் ஒரு சூழ்நிலை. பொதுநலவாய நாடுகளில் ஒன்றான இலங்கையில் இருந்து கனடாவுக்கு செல்வதற்கு விசா எடுக்க தேவையில்லை என்ற அனுகூலத்தை பாவித்து பாரிஸ் நகருக்கும் அங்கிருந்து போஸ்டன் ஊடாக கனடாவின் மொன்ட்ரியாலுக்கும் செல்ல உத்தேசித்திருக்கும் இளங்கோ உட்பட்ட 5 போஸ்டனில் இருந்து கனடாவின் மொன்ட்ரியால் நகருக்கு ஏற்றிச் செல்ல நிர்வாக சிக்கல்கள் காரணமாக டெல்டா விமான நிர்வாகம் மறுத்துவிடுகிறது.
இதனால் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவதை தடுப்பதற்காக போஸ்டனில் அகதி அந்தஸ்து கோரும் நிலைக்கு ஐவரும் தள்ளப்படுகின்றனர். போஸ்டனில் இருந்து நியூயார்க்குக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறைக்கூடத்தில் தடுப்பு கைதிகளாக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு போஸ்டன் விமான நிலையத்தில் டிரான்சிட் விசா வழங்கப்பட்டிருந்த நிலையில் குறிப்பிட்ட சட்டப்பூர்வ கால எல்லைக்குள் அகதி அந்தஸ்து கோரியிருந்தாலும் தவறுதலாக சட்டவிரோத குடிவரவாளர்களாக கணிக்கப்பட்டு சிறை வைக்கப்படுகின்றனர் என்பது துரதிர்ஷ்டவசமானது. யானைக்கும் அடிசருக்கும். இறுதியில் கிட்டத்தட்ட 3 மாத கால தாமதத்தின் பின் அமெரிக்க குடிவரவு திணைக்களத்தின் தவறு உணரப்பட்டு அடுத்த நாள் தடுப்பு காவலில் இருந்து பிணையில் விடுவிக்கப்படும் நிலையில் உள்ளனர். அமெரிக்கா நாவல் இப்பகுதியுடன் நிறைவு பெறுகிறது. நாடு விட்டு நாடு வந்து அனாதரவான சூழ்நிலையில் சிறையில் அடைக்கப்படும் அவர்களது மன உணர்வுகளும் உறவுகளின் நிலையை எண்ணிய ஆற்றாமையும் சந்திக்கும் பல்நாட்டு கைதிகளுடனான அனுபவங்களும் நிராகரிப்புகளும் உதவும் கரங்களும் ஆறுதல் தேறுதல்களும் பெருமதிமிக்க வாழ்க்கை அனுபவங்களை இவர்களுக்கு தருகின்றன. உறவுகள் பிரிக்கப்பட்டு உணர்வுகள் அளிக்கப்பட்ட அகதிகளை தனிமைப்படுத்தல் என்னும் மன அழுத்தத்திற்குள் தள்ளுவது அவர்கள் மீளவும் தமது சொந்த நாட்டுக்கு திரும்பும் விருப்பினை தாமாக வெளிப்படுத்துவதற்காகவே என்ற அரசின் தந்திரமான நடவடிக்கை தெளிவாக உணர்த்தப்பட்டுள்ளது. சிறுவயதில் தான் விரும்பும் நாடாக அமெரிக்காவை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருந்த இளங்கோ இந்த அனுபவத்தின் பின் ஒருபோதும் அவ்வாறு நினைக்க மாட்டான் என்ற வரிகளின் பின்னிருக்கும் வெறுப்புணர்வு சார்ந்த ஆதங்கம் மனம் கொள்ளப்பட வேண்டியது. அதுபோலவே 83 இனக்கலவரத்தின் உளவியல் சமூக மாற்றமாக இளைஞர்கள் இயக்கத்தில் சேர்கிறார்கள் என்பதை கேள்வியுற்று கோழைகள் போல உயிர் தப்ப வெளிநாட்டுக்கு ஓடி வந்த இளங்கோ போன்றவர்கள் தம்மை நினைத்து குற்ற உணர்வு கொள்வதும் நுணுக்கமான உணர்வு நிலை. இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் அன்றைய இளைஞர்கள் பலருக்கும் இது பொதுவான உணர்வாகவே இருக்கும். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இலங்கை அரசின் இனத்துவேச நடவடிக்கைகள் பற்றி அங்குள்ள அரசுக்கும் மக்களுக்கும் அறிதலை ஏற்படுத்த வேண்டுமென்ற உணர்தல் கதை மாந்தரூடாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பது இவ்வாறாக புலம்பெயர்ந்த பலரின் உள்ள குறுகுறுப்பு மற்றும் குற்ற உணர்வு காரணமாகவே என்ற நியாயமான மனநிலையும் கூறப்பட்டுள்ளது. நாவல் முதலில் எழுதப்பட்ட 90களின் காலகட்டத்தில் மட்டுமல்ல, இன்றும் இத்தகைய தூண்டல்கள் அவசியமானதாகவே இருக்கின்றன. அமெரிக்கா நாவலின் தொடர்ச்சியாக குடிவரவாளன் அமைந்திருக்கிறது. நாளை விடுதலை எனும் நிம்மதியுடன் 83 இனக்கலவர நாட்களின் கொடிய நிகழ்வுகளை சலனப்படமாக காணும் இளங்கோவின் அக்காலகட்டம் பற்றிய நினைவலைகள் வாசகரை மீண்டும் அந்த அவல நாட்களுக்குள் இழுத்துச் சென்று பதற வைக்கின்றன. இனக்கலவரத்தில் நிர்வாணமாக்கப்பட்டு எரியூட்டப்படும் தமிழர்களும் வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலைகளும் இளங்கோவின் அனுபவ பதிவாக மீண்டும் மனதை ரணமாக்குகின்றன. படைப்பாளி கூறியிருப்பது போல இது ஆவணப்பதிவாகவும் அமைகிறது. சிறுபான்மையான தமிழர்களைப் போலவே பெரும்பான்மையினரான சிங்கள மக்களுக்கும் ஒரு சிறுபான்மை உணர்வும் அதன் காரணமான அச்ச உணர்வும் உண்டு என்பதும் இவ்விடத்தில் குறிப்பிடப்படுகிறது. காரணம், எமக்கு அருகில் இருக்கும் தமிழக மக்கள். சிங்கள மக்களின் பாதுகாப்பற்ற உணர்வும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய நியாயங்களை கொண்டுள்ளது. அகதிகளுக்கான சட்டபூர்வமான ஆவணங்கள் ஏதுமற்ற நிலையில் பிணையில் விடுவிக்கும் பத்திரம் ஒன்றை மட்டுமே சட்டபூர்வ ஆவணமாக கொண்டு சிறையில் இருந்து வெளிவரும் இவர்கள் தொழிலொன்றை தேடி தம்மை நிலைநிறுத்துவதற்கும் உயிர் வாழ்தலுக்கும் தப்பி பிழைத்தலுக்குமான பெரும் போராட்டத்தினை இந்நாவல் கூறுகின்றது. தமது படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலையொன்றை தேடுவதற்கு சமூக காப்புறுதி இலக்கம் முக்கியம் என்பதை உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். நியூயார்க் சட்டத்தரணி அனிஸ்மானின் உதவியினை நாடும் இவர்கள் அவராலும் ஏமாற்றத்துக்குள்ளாகின்றனர். இக்காலகட்டத்தில் தமது கல்வி தகைமைகளுக்கு சற்றும் பொருத்தமற்ற உடல் உழைப்பை கோரும் பலதரப்பட்ட கீழ்மட்ட வேலைகளை குறைந்த சம்பளத்தில் செய்கின்றனர். விடிவு கிடைக்கும் என்ற மன நம்பிக்கையை உறுதியாய் பெற்றிருக்கின்றனர். ஆனால் ஏமாற்றங்கள் தொடர்கின்றன. தமது மனித உரிமைகள் மீறப்பட்டது நிர்வாகத்தின் தவறென நட்டஈடு கோரும்படி கூறிய சட்டத்தரணி பின்னர் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் அழுத்தம் காரணமாக பின்வாங்குகிறார். இதன் பின்புலத்தில் பணம் கைமாறலும் உள்ளதா என இவர்கள் சந்தேகிக்கும் இடம்
பேர் அதிர்ச்சியடையச் செய்கிறது. இவர்களின் வழக்கு வெற்றி பெற்றால் அது ஏனைய அகதிகளுக்கும் உதாரணமாகி விடுமோ என்ற வெளிப்பாடு மனித உரிமைகளின் காவலன் என்ற அமெரிக்க நாட்டின் மீது பெரும் சஞ்சல உணர்வினை ஏற்படுத்துகிறது. ஒரு வருட கால அலைக்கழிவின் பின் இளங்கோ முன்பு திட்டமிட்டபடி அகதிகள் விடயத்தில் நெகிழ்ச்சியான போக்குடைய கனடா செல்வதற்கு முடிவு செய்கிறார். சட்டவிரோதமாக கனடாவுக்குள் நுழைய முற்படும் அவனது திட்டம் ஆபத்துக்கள் நிறைந்தது எனினும் தன்னம்பிக்கையுடன் தனது பயணத்தை தொடங்குகின்றான். முதல் நாள் இரவு தனது குறிப்பேட்டில் தனது மனதை உறுத்தி தாக்கிய பல விடயங்களை பதிகிறான். பக்கம் 199 தொடக்கம் 202. நாவலில் அனைவரும் அவசியம் வாசிக்க வேண்டிய அதிமுக்கிய பக்கங்களாக இவற்றை கொள்ளலாம். ஏனெனில் சில படைப்புகள் இறுதியில் சொல்லப்படும் வசனங்களால் அல்லது கேட்கப்படும் கேள்விகளினால் தமது உச்சக்கட்ட வெளிப்பாட்டினை தருகின்றன. அமெரிக்கா, குடிவரவாளன் ஆகிய இரு படைப்புகளும் இவ்வகையை சார்ந்தவை. சர்வதேசத்தின் போலீஸ்காரனாக மனித உரிமைகளுக்கு பெயர் போன ஒரு நாட்டின் மீது பாதிக்கப்பட்ட ஒரு அகதியினால் முன்வைக்கப்படும் கேள்விகள் அதன் நியாயத்தன்மை காரணமாக படைப்புக்கு மிகுந்த பெறுமதியையும் புதிய பரிமாணத்தையும் தருகின்றன. பலரின் கனவுலகமாக திகழும் அமெரிக்காவின் இருண்ட பக்கங்களையும் ஆரோக்கியமான பக்கங்களையும் இளங்கோ தன் மன வெளிப்பாடுகளாக பதிவு செய்கிறார். அத்துடன் அகதிகளுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக ஏமாற்றும் முகவர்களும் அகதிகளின் விடயத்தில் பாராமுகமாக நடக்கும் சில புலம்பெயர் அமைப்புகளும் இளங்கோவின் கணிப்பிலிருந்து தப்பவில்லை. இளங்கோவினால் முன்வைக்கப்படும் 3 கேள்விகள் அதிமுக்கியமானவை. வாழ்வதற்கு வழிகள் பல கொண்டிருக்கும் ஒரு நாட்டில் சுகித்திருக்கும் மக்கள் ஒரு புறம், உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் மறுபுறம். தமது நிலை கருதி குறைந்த வேதனத்தில் கடின உழைப்பை தரும் மில்லியன் கணக்கான சட்டவிரோத குடிகளின் உழைப்பில் வசதி படைத்த மக்கள் சுகித்து வாழும் போக்கு எப்பேற்பட்ட அநீதி. ஒரு காலத்தில் செல்வம் நாடி இந்த மண்ணுக்கு சட்டவிரோதமாக படையெடுத்து இம்மண்ணின் பூர்வ குடிகளை நிர்மூலமாக்கிய ஐரோப்பியரின் வழித்தோன்றல்களான இன்றைய பெரும்பான்மை நவ அமெரிக்க மக்கள் இன்று பல்வேறு அரசியல் பொருளாதார காரணங்களுக்காக இங்கு படியெடுக்கும் மக்களை சட்டவிரோத குடிகளாக்கி சிறுமைப்படுத்துவதற்கு தார்மீக உரிமை இருக்கிறதா? தமது தேசிய பாதுகாப்பு நலன்களுக்காக உலகெங்கும் அரசியல் இராணுவ ரீதிகளில் புகுந்து விளையாடியும் வலிமை குன்றிய நாடுகள் மீது ஆதிக்க மனப்பான்மை கொண்டு அமெரிக்கா தொடுக்கும் ஈவிரக்கமற்ற போர்களினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு அகதிகளாக வந்தால் ஏற்பதில் தயக்கம் என்ன? இவ்வாறாக தன் மன ஆதங்கங்களை இளங்கோவினூடாக வெளிப்படுத்தும் படைப்பாளி அமெரிக்காவின் ஆற்றலும் நம்பிக்கையும் மிகுந்த ஆரோக்கியமான பக்கங்களையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அவை பலராலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. துரதிர்ஷ்டவசமாக அகதிகளில் இந்நிலை கண்டவர்கள் ஒரு பகுதியெனில் அமெரிக்கா பலரின் கனவு தேசம் என்பதும் சொந்தடைந்த அகதிகளில் பலர் இன்று மேனிலையில் இருக்கிறார்கள் என்பதும் உண்மை. நாவலில் மனதில் நிலைக்கும் மனிதநேயம் கொண்ட பாத்திர படைப்புகளாக இடர் மிகுந்த நாட்களில் வேலை வாய்ப்பினை தந்த ஹரிபாபு, வாடகை வீட்டு உரிமையாளர்கள் அஜித் பத்மா தம்பதி, தடுப்பு காவலில் இருந்து இவர்கள் விடுதலை பெற முயற்சிகளை மேற்கொள்ளும் கிறிஸ்தவ பாதிரியார் ஏப்ரஹாம், வேடிக்கையாக பேசினாலும் அமெரிக்கா உங்களை நிச்சயம் வாழ வைக்கும் என நம்பிக்கை அளித்து ஆலோசனைகள் கோரும் குடிவரவு திணைக்கள அதிகாரி டிம் லாங்கின், உருக்கமான ஒருதலை காதலுடன் ஏங்கும் கோஷ், பாப் பாடகி சிண்டி லோப்பரின் உருவச்சாயல் கொண்ட ரயில் சிநேகிதி ஆகியோரை குறிப்பிடலாம். அதே சமயம் அகதிகளுக்கு உதவுபவர்கள் போல பொய்முகம் காட்டி ஏமாற்றும் ஸ்பானிஷ்காரன் பெப்லோ, சட்டத்தரணி அனிஸ்மான் போன்றவர்களும் வெறுப்புடன் நினைவு கூறப்பட வேண்டியவர்களே. உலகெங்கும் போர்களும் அவை சார்ந்த பிரச்சனைகளும் ஆதிக்க நாடுகளினால் தமது நலன் கருதி உருவாக்கப்படுகின்றன என்பதும், அகதிகள் தாமாக உருவாவதில்லை, ஆதிக்க சக்திகளினால் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதும், தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியே என்பதும் வாசிப்பின் அனுபவமாக பெறப்படுகிறது. கனடாவிற்கான பயணத்தை ஆரம்பித்திருக்கும் இளங்கோவிற்கு அவன் மனம் விரும்பும் பாரதி பாடலொன்றின் சில வரிகளால் வாழ்த்துவதே சிறப்பானதாக இருக்கும். இன்று புதிதாய் பிறந்தோமென்று நீவீர், எண்ணமதை திண்ணமுற இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம்,
திரும்பி வாரா. இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம். வானாநானா கிரிதரனின் அமெரிக்கா, குடிவரவாளன் ஆகிய 2 நாவல்கள் பற்றிய அறிமுகம். எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.